இன்றைக்கி குக் வித் கோமாளியில் ஷாலன் செஞ்ச ரொமான்டிக் பாயாசம் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் மில்க்கும் 1 கப்பு சேமியாவும் எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிவிட்டு, கீ ஒரு பட்டர் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ ஆட் பண்ணிவிட்டு எடுத்துருக்க அந்த 1 கப் சேமியாவை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட், நல்லா கோல்டன் கலரில் இந்த கலரில் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கலரில் வந்ததுக்கப்புறமேட்டு நான் ஒரு 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இது பொங்க ஆரம்பிக்கிறப்ப நான் ஒரு ஸ்பூன் அளவு ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பன்னீர் ரோஸ், ஆனால் நல்லா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பன்னீர் ரோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ட்ரை தான் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 4 ட்ராப்ஸ் அளவு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் சிரப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெறும் ஒரு 4 ட்ராப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் சுகர் ஒரு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா திக்காகி நல்லாயிருக்கும் பாயாசம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான ரொமான்டிக் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த ரோஸ் ஃப்ளேவரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.